சமீப காலத்தில் நிறைய பேர் ஒரே கேள்வியை என்கிட்ட கேட்டிருக்கீங்க. இப்போ தான் எனக்கு இண்டெக்ஸ் ஃபண்ட் பற்றி தெரிய வருது. என்கிட்ட லம்சம் இருக்குது, அதை நான் உடனே இன்வெஸ்ட் பண்ணலாமா அல்லது மார்க்கெட் கரெக்ஷனுக்கு வெயிட் பண்ணவா அப்படின்னு அந்த ஒரே கேள்வி ரிப்பீட்டட் மோடில் திரும்ப திரும்ப எனக்கு வருது. இன்ஃபேக்ட் நம்ம Q&A சீரீஸ்லேயே இதை மதன் கேட்டிருந்தார். அந்த கேள்வி தம்ஸ் அப் ரேட்டிங்ஸில் ஜஸ்ட் மிஸ் ஆகிடுச்சு. அதுவும் நல்லதுக்கு தான். ஏன்னா இதை விளக்குறதுக்கு கண்டிப்பாக ஒரு தனி எபிசோடே வேணும். அந்த எபிசோடு தான் இந்த எபிசோடு. வணக்கம், என் பேர் விஜய் மோகன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் இன்சைட்ஸ். லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பார்க்குறதுக்கு முன்னால் சில ஃபேக்ட்ஸில் இருந்து ஆரம்பிப்போம். ஃபேக்ட் நம்பர் 1, மார்க்கெட்டை யாராலும் டைம் பண்ண முடியாது. அதாவது யாராலும் மார்க்கெட் இன்னும் 1 இயரில் மேலே போகும் அல்லது கீழே போகும் அப்படின்னு ஷுவராக சொல்லவே முடியாது. ஹலோ, இங்கேயே நிறுத்துங்க. யார் சொன்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுன்னு? சார்ட்ஸ் பார்த்தா அழகாக தெரியும். நீங்கள் சொல்கிறது ஃபேக்ட் இல்லை, உங்கள் ஒப்பீனியன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த எபிசோடு உங்களுக்கு எந்த வகையிலும் பயனுள்ளதாக இருக்காது. இதை இங்கேயே நிறுத்திட்டு உங்கள் நேரத்தை மிச்சப்படுத்திக்கோங்க. ஃபேக்ட் நம்பர் 2, லாங் டேர்மில் மார்க்கெட் மேலே போகும். இதை நாம் ரிஸ்க்ஸ் இன் இண்டெக்ஸ் ஃபண்ட் எபிசோட்லேயே பார்த்தோம். அப்போ அது உண்மைன்னா நாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற பணம் மார்க்கெட்டில் இருக்கிற டைமை எவ்வளோ மேக்ஸிமைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமைஸ் பண்ணணும். இது 2வது ஃபேக்ட். இந்த 2 ஃபேக்ட்ஸ் தவிர நம்ம அடுத்து தெரிஞ்சிக்க வேண்டிய கான்செப்ட் ஆட்ஸ். அதாவது ஒரு நிகழ்வு நடப்பதற்கான வாய்ப்பு. நம்ம சின்ன வயசில் ப்ராபபிலிட்டின்னு கணக்கு வகுப்பில் படிச்சிருக்கோமே அது. இப்போ ஒரு சீட்டு கட்டில் 52 கார்ட்ஸ் இருக்குது. அதில் ஒரு கார்டை எடுக்கிறேன். அந்த கார்டு ஸ்பேடாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு என்ன? 52ல் 13, 13 அவுட் ஆஃப் 52, 0.25 ப்ராபபிலிட்டி. அதாவது 25% வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்பு 50% மேலே இருந்தால் அது நமக்கு ஃபேவரபிளான பெட். இப்போ நம்ம ஒரு முடிவெடுக்க மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு வச்சுப்போம். எந்த ஆப்ஷன் நமக்கு ஃபேவரபிளாக முடிகிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு நமக்கு தெரியணும். ரம்மி சேர்க்கும்போது மிடில் கார்டுக்கு வெயிட் பண்ணுறதுக்கு பதிலாக என் கார்டுக்கு வெயிட் பண்ணுறது பெட்டர் அப்படின்னு விளையாடுவோமே, அது மாதிரி. இப்போ லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நமக்கு இருக்கிற கேள்விகளுக்கு வருவோம். எல்லா கேள்விகளுக்கும் பதில் தெரிய நம்ம யூஸ் பண்ண போகிற ஆர்டிக்கல் compoundadvisors.com ஆத்தர் சார்லியோட ஆர்டிக்கல். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ என்கிட்ட 1 லட்சமோ 10 லட்சமோ கொஞ்சம் லம்சம் இருக்குது. அதை நான் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். மொத்தமாக ஒரே அடியாக இன்வெஸ்ட் பண்ணிடவா அல்லது அந்த அமௌண்ட்டை பிரித்து ஒவ்வொரு மாதமாக இன்வெஸ்ட் பண்ணவா? இதுக்கு நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, அந்த லம்சம்மை 12ஆக பிரிச்சுக்கோங்க. ஒவ்வொரு மாதமாக ஒரு பங்கை இன்வெஸ்ட் பண்ணி 12 மாதத்தில் மொத்தத்தையும் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவங்களோட ஜஸ்டிஃபிகேஷன் டாலர் காஸ்ட் ஆவரேஜிங். அதாவது அந்த 1 இயர் பீரியடில் மார்க்கெட் மேலே கீழேன்னு ஒவ்வொரு நாளும் மூவ் ஆகிட்டே இருக்குது. 12 மாதமாக பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக நம்ம சீப்பாகவும் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வாங்குகிற காஸ்ட் ஆவரேஜ் ஆகிடும் அப்படிங்கிறது அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரேஷனல். இந்த லாஜிக்கில் என்ன பிரச்சனை? நம்ம ஃபேக்ட் நம்பர் 2ல் என்னென்னு பார்த்தோம். நம்ம எவ்வளோ நாட்கள் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம பணத்துக்கு நம்ம வளர்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தோம். அப்போ நம்ம இன்டென்ஷனலாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை 1 வருஷம் வரைக்கும் டிலே பண்ணணும்னா அந்த வாய்ப்பை நாம் குறைக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அது முதல் பிரச்சனை. அடுத்த பிரச்சனை என்னென்னா, இப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை 12 வருஷத்துக்கு பிரித்து போடுறது மூலமாக நம்ம சீப்பாக வாங்கலாம் அப்படிங்கிற ரேஷனல். ஒருவேளை அது சீப் ஆகாமல் மார்க்கெட் மேலே போய் எக்ஸ்பென்சிவ் ஆகிடுச்சுன்னா அப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன தெரியணும்? அட் எனி கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு என்ன, கீழே போகிறதுக்கான வாய்ப்பு என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். அது தெரிஞ்சால் வெயிட் பண்ணலாமா அல்லது உடனே இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு நம்ம முடிவெடுக்கலாம். சார்லி இந்த டேட்டாவை அவரோட ஆர்டிக்கலில் சார்ட்டில் காட்டியிருக்காரு. 1928 2020 வரை ஒவ்வொரு வருஷமும் லம்சம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் 12 மாதமாக ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு S&P 500 டேட்டா மூலமாக இந்த சார்ட் காட்டுது. லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த 12 மாத டாலர் காஸ்ட் ஆவரேஜிங் மெத்தடை பீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு 68%. அதாவது டாலர் காஸ்ட் ஆவரேஜ் மெத்தட் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு 32%. சரி, 12 மாதத்துக்கு பதிலாக 36 மாதத்துக்கு இதை ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணால் அப்போ இந்த டாலர் காஸ்ட் ஆவரேஜ் மெத்தட் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இன்னும் கீழே போகுது, 27%. ஸோ இந்த ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவிலேருந்து நாம் என்ன கற்றுக்கிறோம்? நாம் இன்வெஸ்ட் பண்ணுறதை டிலே பண்ண லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பை இழந்துகிட்டே இருக்கிறோம். சரி, அப்போ ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ஆனால் மார்க்கெட் கரெக்ஷனுக்கு வெயிட் பண்ணலாமே. மார்க்கெட் கரெக்டாகி கீழே போச்சுன்னா நம்மளால் சீப்பாக வாங்க முடியுமே.
சரிதான், மார்க்கெட் கரெக்டானா நம்மளால் சீப்பாக வாங்க முடியும். ஆனால் அதுக்கான வாய்ப்பு என்ன? இதை நாம் ரிஸ்க்ஸ் இன் இண்டெக்ஸ் ஃபண்ட் எபிசோட்லேயே பார்த்தோம். 10%க்கு மேலே கீழே போகிறதுக்கான வாய்ப்பு வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கலாம். ஓ, அப்போ அழகாக அதுக்கு வெயிட் பண்ணலாமே. பண்ணலாம் தான். ஆனால் அதில் என்ன பிரச்சனைனா, அந்த 10% கீழே போகிறது மார்க்கெட் டாப்பில் இருந்து நம்ம வாங்க வேண்டிய நேரத்தில் இருந்து மார்க்கெட் 20% மேலே போயிட்டு அப்புறமா 10% கீழே வரலாம். அப்போ எசென்ஷியலாக நம்ம 10% க்ரோத்தை மிஸ் பண்ணியிருப்போம். அது ஒரு பிரச்சனைனா, அடுத்த பிரச்சனை 10% கீழே போன பிறகு நம்ம உடனே வாங்குவோமா? நம்மளை பற்றி தான் தெரியுமே. என்ன பண்ணுவோம்? அட, இன்னும் கீழே போகும்பா, இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டோம், இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். அப்போ என்ன நடக்கும்? அப்போ தான் மார்க்கெட் மேலே போக ஆரம்பிக்கும். அந்த 10% டவுனையும் மிஸ் பண்ணியிருப்போம். இதுக்கு முதல்லையே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு அப்போ தோணும். சரிங்க, 10% வேணாம், 20% கீழே போகிறதுக்கு வெயிட் பண்ணால் அது நடக்கிறதுக்கான வாய்ப்பு 4 வருஷத்துக்கு ஒரு தடவை. அப்படியே நடந்தாலும் 20% கீழே வந்த பிறகு அதோட வேல்யூ இன்றைய வேல்யூவை விட குறைவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு 21% தான். அதனால் அதுக்கு வெயிட் பண்ணுறதும் நல்ல ஐடியா இல்லை. மொத்தத்தில் கரெக்ஷனுக்கோ பியர் மார்க்கெட்டுக்கோ வெயிட் பண்ணுறது நல்ல ஸ்ட்ராட்டஜி இல்லை. ஆனால் இப்போ வேல்யூஷன் அதிகமாக இருக்கே, சீப்பாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு பதிலாக பார்க்குறதுக்கு முன்னால் மார்க்கெட்டோட வேல்யூஷனை எப்படி மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கேப் ரேஷியோன்னு சொல்லப்படுற சிக்லிக்கலி அட்ஜஸ்டட் ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோவை தான் மார்க்கெட்டோட வேல்யூஷனை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். S&P 500 இருக்கிற 500 கம்பெனிஸோட ஷேர் ப்ரைஸ் டிவைடட் பை கடந்த 10 வருஷ ஆவரேஜ் இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்டட் ஏர்னிங்ஸ், இதுதான் கேப் ரேஷியோ. அதாவது கம்பெனிஸோட ப்ரைஸ் அதிகமாக இருக்குதுன்னா அதுக்கு ஈக்குவலாக அதோட ஏர்னிங்ஸான லாபமும் அதிகமாக இருக்கணும். அப்படி லாபம் அதிகமாக இல்லாமல் ப்ரைஸ் மட்டும் அதிகமாக இருந்தால் அது இந்த ரேஷியோவை அதிகமாக்கும். 1928 இன்றைக்கு வரை இருக்கிற கேப் ரேஷியோவை தான் இங்கே சார்ட்டில் பார்க்குறோம். ஹிஸ்டாரிக்கல் ஆவரேஜ் 18 இருக்குது. ஆனால் கரண்ட் கேப் ரேஷியோ 37. அப்போ வேல்யூஷன் கண்டிப்பாக ஹையர் எண்டில் தான் இருக்குது. ஆனால் போன வருஷ கிராஷில் கூட வேல்யூஷன் 25க்கு கீழே வரலை. அதனால் வேல்யூஷன் சீப்பாகிறதுக்காக காத்துட்டு இருந்தோம்னா பல வருஷங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்க வேண்டி வரும். அப்படியே காத்திருந்து சீப்பாக வரும்போது இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் கூட அது இன்றைக்கி பண்ணுற லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை அவுட் பர்ஃபார்ம் பண்ணுதா அப்படின்னு கேட்டால் இல்லை. அதுவும் ஆனுவலைஸ் ரிட்டர்னில் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டை விட கம்மியாக தான் வருது அப்படின்னு சார்லி அவரோட டேட்டாவில் காட்டுறாரு. அப்புறம் அந்த கேப் ரேஷியோவில் நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், அதோட ஆவரேஜ் வேல்யூ காலங்கள் போக போக ஹிஸ்டாரிக்கல் வேல்யூ 18 விட அதிகமாகிட்டே வருது. 1995 ஆவரேஜ் கேப் ரேஷியோ பார்த்தா அது 27.5ல் இருக்குது. அதனால் இது ஒரு ரிலையபிள் இண்டிகேட்டராக வச்சு நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் கஷ்டம்தான். ஸோ எந்த வகையில் பார்த்தாலும் பணத்தை கையில் வச்சுட்டு நல்ல நேரத்துக்கு வெயிட் பண்ணுறதை விட உடனே இன்வெஸ்ட் பண்ணுறதுல தான் நமக்கு ஃபேவரபிளான ரிட்டர்ன் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். இதனாலேயே இங்கே யூஎஸில் நிறைய பேர் அவங்க 401(k)யை வருஷ ஆரம்பத்திலேயே மேக்ஸ் அவுட் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாம் ஃபாலோ பண்ண வேண்டிய சிம்பிள் ரூல், கையில் காசு இருக்கா, அடுத்த 5 வருஷத்துக்கு தேவையில்லையா, யோசிக்காமல் டக்குன்னு இண்டெக்ஸ் ஃபண்டில் போட்டுட்டு அடுத்த வேலையில் ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்போ சிப் மூலமாக இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணணும். நம்ம மாத சம்பளம் வர வர ஆட்டோமேட்டிக்காக கன்சிஸ்டண்ட்டாக டிசிப்ளின்டாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு சிப் தான் பெஸ்ட். ரிமெம்பர் ஃபேக்ட் நம்பர் 2, இப்படி சம்பளம் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நம்ம பணம் மார்க்கெட்டில் இருக்கிற டைமை மேக்ஸிமைஸ் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கிற அட்வான்டேஜஸ் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து இப்போ ஒரு சர்ச்சையான டாப்பிக்குள்ளே போகலாம். போன வாரம் நம்ம கம்யூனிட்டி டேப்பில் க்ரோ ஆப் சர்ச்சை பற்றி சில கேள்விகள் கேட்டிருந்தேன். அதில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. அந்த கேள்விகளுக்கான நோக்கம் என்னென்னா, க்ரோ ஆப் சேஃபா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை, ஆனால் போன வாரம் நடந்த அந்த சம்பவத்தை பற்றி நமக்கு எந்த அளவுக்கு புரிதல் இருக்குது, அது பற்றிய நம்ம கருத்துக்கள் மேலே எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த கேள்விகள். இன்றைக்கி நம்ம நிலைமை எப்படி இருக்குன்னா, ஒரு விஷயத்தை பற்றிய புரிதல் கால்வாசி நம்ம சொந்த கருத்துன்னா முக்கால்வாசி நமக்குள்ளே புகுத்தப்பட்ட கருத்துக்களாக தான் இருக்குது. க்ரோ ஆப் பற்றி ஹிந்து பிஸ்னஸ் லைன் ரிப்போர்ட் பண்ண நியூஸ் என்னன்னு பார்க்கலாம். க்ரோ ஆப் யூஸ் பண்ணுற செவரல் கஸ்டமர்ஸ்க்கு ரூட் ஷாக். அவங்க லிக்விட் ஸ்கீமில் உள்ள பணம் அவங்க ஆத்தரைசேஷன் இல்லாமலே லிக்விடேட் பண்ணப்பட்டு NFOவில் ரீஇன்வெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. இதுதான் அவங்க ரிப்போர்ட் பண்ண நியூஸ். இங்கே செவரல் கஸ்டமர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. க்ரோவில் மொத்தம் கிட்டத்தட்ட 1.5 கோடி கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இதில் செவரல் அப்படின்னு பிளாங்க் அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடும்போது நாம் எப்படி புரிஞ்சுப்போம்? 10 பேர்னு எடுத்துப்போமா அல்லது 10,000 பேர் அப்படின்னு எடுத்துப்போமா?
இந்த செவரலுக்கு அவங்க கொடுத்த எக்ஸாம்பிள்ஸ் 2 ஸ்பெசிஃபிக் கஸ்டமர்ஸ். அதே ஆர்டிக்கலில் க்ரோவோட ரெஸ்பான்ஸும் இருக்குது. மொத்தம் 12,000 பேர் இந்த என்எஃப்ஓவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 100 பேரோட அக்கௌண்ட்டில் இந்த என்எஃப்ஓவில் இருக்கிற காம்போ ஃபீச்சர்னால அவங்க டெப்ட் ஃபண்ட்ஸ் விற்கப்பட்டு என்எஃப்ஓ ஃபண்ட் வாங்கப்பட்டு இருக்குது. இந்த தப்பை ரியலைஸ் பண்ண உடனே நாங்கள் ஏஎம்சி கூட ஒர்க் பண்ணி அந்த டிரான்சாக்ஷனை ரிவர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு க்ரோ சொல்லியிருக்காங்க. இப்போ அஸ் அ யூசர் நாம் இந்த நியூஸை எப்படி எடுத்துக்கலாம்? நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை ஃபேக்ட்ஸ்னு எடுத்துக்கலாம். தெரியாத விஷயங்களை நாம் அசம்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். நமக்கு தெரிந்த விஷயங்கள் என்ன? முதல் ஃபேக்ட், க்ரோ ஆப் மூலமாக 12,000 பேர் என்எஃப்ஓவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது ஃபேக்ட், அந்த 12,000 பேரில் கிட்டத்தட்ட 100 பேரோட அக்கௌண்ட்டில் இருந்து டெப்ட் ஃபண்ட்ஸ் லிக்விடேட் பண்ணப்பட்டு என்எஃப்ஓக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. மூணாவது ஃபேக்ட், அந்த தப்பை ரியலைஸ் பண்ண உடனே ஏஎம்சி அந்த டிரான்சாக்ஷனை ரிவர்ட் பண்ணியிருக்காங்க. எண்ட் ரிசல்ட் எந்த கஸ்டமருக்கும் பாதிப்பு இல்லை. இப்போ இந்த 3 ஃபேக்ட்ஸை பேஸ் பண்ணி நம்ம சொந்த ஒப்பீனியன்ஸை ஃபார்ம் பண்ணிக்கலாம். அந்த ஒப்பீனியன்ஸோட ரேஞ்ச் அடக்களவாணி பயல்களா அப்படின்னு சொல்கிறதுலேருந்து அட தெரியாமல் நடந்த ஒரு தப்புப்பா அப்படிங்கிற வரைக்கும் இருக்கலாம். இப்போ நம்ம கேள்விகளுக்கும் அதோட ரெஸ்பான்சஸ்க்கும் போகலாம். முதல் கேள்வி, க்ரோ அப்பாவி கஸ்டமர்ஸ்ட்டு இருந்து பணத்தை திருடினார்களா? அதாவது பணத்தை ஆட்டையை போட்டாங்களா, நாமம் போட்டாங்களா, பாக்கெட் பண்ணிட்டாங்களா? நம்ம ஃபேக்ட் லிஸ்ட்டில் செக் பண்ணோன்னா அப்படி ஒன்றும் நடக்கவே இல்லை. ஆனாலும் 65% ரெஸ்பான்சஸ் எஸ் அப்படின்னு வந்திருக்குது. என்ன காரணமாக இருக்கும்? பிளைண்டாக யாரையோ ஃபாலோ பண்ணுறதுனால வந்திருக்குமா? அல்லது எல்லா புரோக்கரேஜஸும் இப்படி தான் திருட்டு பயலுக அப்படிங்கிற கன்ஃபர்மேஷன் பயஸா? எது எப்படியோ நம்ம டெசிஷன் மேக்கிங்கில் இருக்கிற வீக்னஸை நாம் தெரிஞ்சுக்கணும். சரி, இந்த ரெஸ்பான்ஸ் உங்கள் ஒப்பீனியனா அல்லது ஃபேக்டா அப்படிங்கிற கேள்விக்கு 65% ஃபேக்ட் அப்படின்னும் 30% ஒப்பீனியன் அப்படின்னும் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கீங்க. ஃபேக்டை ஒப்பீனியன் தப்பாக புரிஞ்சுக்கிட்டா கூட பரவாயில்ல, ஆனால் ஒரு ஒப்பீனியனை ஃபேக்ட் அப்படின்னு புரிஞ்சுக்கிறது ரொம்ப டேஞ்சர். ஃபேக்டையும் ஒப்பீனியனையும் பிரித்து பார்க்க தெரிகிற கலையை கண்டிப்பாக கற்றுக்கோங்க. எத்தனை பேர் பணத்தை இழந்தாங்க அப்படிங்கிற அடுத்த கேள்விக்கு 30% ரெஸ்பான்சஸ் கரெக்டாக 0ன்னு இருந்தால் கூட இன்னொரு 30% ரெஸ்பான்சஸ் 100லேருந்து 1000க்கு மேலே அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது. எகைன் எதையுமே அஸ்யூம் பண்ணாதீங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் அது ரொம்ப டேஞ்சர். எத்தனை % ஆஃப் யூசர்ஸ் பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற கேள்விக்கு 60% ரெஸ்பான்ஸ் நியாயமாக தெரியாது அப்படின்னு இருக்குது. 1.5 கோடியில் 100 பேர். நீங்களே பர்சன்டேஜை கால்குலேட் பண்ணிக்கோங்க. இந்த சம்பவம் தெரியாமல் நடந்த ஒரு விஷயமா இருக்கலாமா அப்படிங்கிற கேள்விக்கு 50% ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக இல்லை அப்படின்னு வந்திருக்கு. உண்மையிலே இங்கே தெலுங்குல நடந்திருக்கலாம், ஆனால் தெரியாமல் நடக்கிறதுக்கும் இங்கே வாய்ப்பு இருக்கத்தான் செய்யுது. வாய்ப்பே இல்லை அப்படின்னு நம்ம ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு ப்ரூஃபும் இல்லை. இப்போ எதுக்கு இந்த எக்ஸசைஸ் அப்படின்னா, நம்ம பார்க்குற விஷயங்கள் கேட்குற விஷயங்கள் எல்லாம் நம்மளை அறியாமல் நம்ம டெசிஷன் மேக்கிங்கை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம். அதனால் நம்ம எப்போவுமே ஒரு முடிவு எடுக்கும்போது நம்ம சொந்தமாக அந்த முடிவு எடுக்கிறோமா அல்லது மற்றவங்க இன்ஃப்ளூயன்ஸில் எடுக்கிறோமா அப்படின்னு நமக்கு தெரியணும். ராபர்ட் சால்டினியோட இன்ஃப்ளூயன்ஸ் புக்கை உங்களை எத்தனை பேர் படிச்சிருக்கீங்கன்னு தெரியல. எப்படி நம்மளை அறியாமல் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோம் அப்படிங்கிறத நிறைய எக்ஸாம்பிள்ஸோட அருமையாக விளக்கியிருப்பார். நீங்கள் அதை படித்தது இல்லைன்னா கண்டிப்பாக படிங்க. சரி, அப்போ க்ரோ ஆப் சேஃபாக இல்லையா, அந்த முடிவை சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, முடிவு சொல்கிறதுக்கு நான் என்ன நாட்டாமையா? என்னோட குறிக்கோள் ஒரு முடிவெடுக்க எப்படி யோசிக்கணும், எதையெல்லாம் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு வழி நடத்துகிறதே தவிர தீர்ப்பு சொல்கிறது இல்லை. அது உங்கள் கையில். நீங்கள் தான் உங்கள் முன்னாடி இருக்கிற ஃபேக்ட்ஸை வச்சு உங்கள் சொந்த ஒப்பீனியனை ஃபார்ம் பண்ணி முடிவெடுக்கணும். உங்களுக்கு ப்ரோக்கரேஜ் மேலே நம்பிக்கை இல்லைன்னா ஃபண்ட் ஹவுஸில் டைரெக்டாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஆனால் அவங்க தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. தப்பு நடக்கிறதுக்கு எல்லா இடத்துலையும் வாய்ப்பு இருக்கத்தான் செய்யுது. ஆனால் அந்த தப்பை அவங்க எப்படி கையாளுறாங்க அப்படிங்கிறதுல தான் அவங்களோட நம்பகத்தன்மை இருக்குது. சீக்கிரமே அடுத்த எபிசோடில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.